பேசுறது எல்லாமே கரெக்டா தான் பேசுறாங்க, முரண்பாடுலாம் கிடையாது. ஆனா நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கணும்னா முரண்பட்டு எப்படி வாழ்ந்து, முரண்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி நாளைக்கு மறுமையில பரிசுத்தத்தை அடைய முடியும்? பரிசுத்தவான்களை தவிர அதாவது அதுதான் தெரியல. இது படிக்காதவனுக்கு கூட தெரிஞ்ச விஷயம். படிக்காதவனுக்கு கூட தெரியும். சரியா? ஏன் இப்படி சொல்றாங்க, தைரியமா சொல்றாங்கிறதா தெரிய மாட்டேங்குது. அன்சாரி பாய் பேசுறது எல்லாமே கரெக்ட் தாங்க, தெளிவா பேசுறாரு, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இருந்தாலும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் ஏத்துக்க முடியாதுன்னா அப்ப அதுக்கு முரண்பாடு இல்லாம தெரியப்படுத்தணும்ல. முரண்பாடு இல்லாம இந்த விஷயத்த கொண்டு வாங்க. அப்ப முரண்பாடு இல்லாம இருக்கதானே செய்யுது. யாருக்கு இடிக்குது? முரண்படக்கூடிய நிலைமையில இருக்குதுன்னா அப்ப ஒரு தெளிவான ஒரு விஷயம் வருதுன்னா அதை ஏத்துக்கணும் இல்லையா? அதானங்க அறிவு. முரண்பாடு இல்லாத ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அப்ப எவ்வளவு பிரகாசம் அது. அப்ப அதை எடுத்துக்கணும் இல்லையா? இவ்வளவு நாளா முரண்பாட்டுல தான் நாங்க இருந்தோம், அதுலயே தான் நாங்க நிப்போம், இது மூதாதையர்கள் எங்களுக்கு இப்படிதான் வழி நடத்தினாங்க, நாங்க அப்படிதான் இருப்போம்னா இது யாருடைய நிலை? என்னங்க, ஒரு தெளிவான ஒரு விஷயம் வரும்போது அந்த தெளிவுக்குள்ள நம்ம வந்துடணுமா இல்லையா? அதானே சொல்றோம். கண்டிப்பா வரணும். இல்ல அவரு சொன்னா, ஒருத்தர் சொன்னா கூட கேட்டுட்டு இருந்த மக்களுக்காச்சும் புரியக்கூடிய இருந்திருக்கணும் இல்லையா? அதுதான் சொல்றேன். ஒரு விஷயம் முரண்படுறது மார்க்கமே கிடையாதுன்ட்டு அல்லாவை விட மனிதர்களுடைய நிலைமை ஏன் இப்படி ஆயிருச்சு? அல்லாவுக்கு எதிரானதுதான் மார்க்கம் என்பதாக பிரச்சாரம் செய்யப்படுது. அப்ப எங்க கொண்டு போய் தள்ள? முரண்படக்கூடாது இந்த மார்க்கம், எங்கேயுமே முரண்படக்கூடாது. முரண்பட்டால் இது மார்க்கம் கிடையாது. அல்லா இடத்துல இருந்து வந்திருந்தால் அது முரண்படக்கூடாது. அப்ப அல்லா இடத்துல இருந்து வந்திருக்குது, முரண்படும், ஆனா அதான் நம்பணும். இதுக்கு பேர் மார்க்கமா? அல்லாவுக்கு எதிரான நிலைமையில இல்லையா இது? முரண்படுறத நம்புறதுதான் நம்பிக்கைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நம்பிக்கைக்கு இழுக்குது. நம்பிக்கைன்னா என்னதுங்க? மத்த மதத்துலதான் என்ன பண்ணுவாங்க, நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் ஆதாரத்தெல்லாம் பார்க்க கூடாது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்குதா இல்லையான்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, இது தெய்வ குத்தம், என்ன தெரியுமா? நம்பணும், அவ்வளவுதான். தீ மிதிச்சா கால் சுடும், அதெல்லாம் நீ நினைக்க கூடாது, அப்படின்னு நீ நம்பி வந்துடணும், அவ்வளவுதான். ஏங்க இதுவாங்க இது மார்க்கம்? அப்படியே நம்பி வர்றதா? தெளிவா எந்த முரண்பாடு இல்லாத அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு ப்ரூஃப் பண்ணி அத்தனை மக்களையும் பரிசுத்தமான முறையில கொண்டு வரக்கூடிய மார்க்கம். எங்கேயுமே பிசகு கிடையாது இதுல. ஏன் இவ்வளவு பெரிய முரண்பாடு வந்துச்சு? வாழ்க்கையில இல்ல. நாங்க இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் நாடுவான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அல்லாஹாலாவே நாடுவான். அவங்களுக்கு அல்லாஹாலாவே என்ன பண்ண எழுதி முடிச்சுட்டா அவங்களாவே என்ன செய்வாங்க, நேர்வழி பெறுவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது தெரியுமா? இதுல அல்லாவே என்ன பண்ணுவான பாத்துக்குவானா? அல்லாவே எல்லாருக்கும் எழுதி முடிச்சிட்டான். 50,000 வருஷத்துக்கு முன்னால எழுதி முடிச்சுட்டான். அதனால அவங்களுக்கு நேர்வழி அல்லாவே காட்டிக்குவான். அவன் நல்வழி நடக்கணும்னு சொன்னா நல்வழி நடந்துக்குவான், அவன் கெட்ட வழி போவான்னு சொன்னா கெட்ட வழி. அவனை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான், இவன் கெட்டது செய்யறானா அவனெல்லாம் திருத்தக்கூடாது. அல்ல அவனுக்கு கெட்ட வழி நாடிட்டான், அவன் நாடிட்டான், அதனால அவன் கெட்ட வழி போறான் அப்படின்னு நம்ம விட்டுடணும். இதுக்கு பேர் மார்க்கமா? இதுக்கு நபிமார்கள் வந்தாங்களா? இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் தானே நாடுவான். இந்த மார்க்கத்துல இப்படித்தானே பாக்குறோம், விதியை இப்படித்தான் பார்க்கணும். அல்லாவா நாடிதான் அவனுக்கு இதாயத்து அல்லாவா நாடுவான். நீங்க எதுக்கு இது பண்றீங்க, நீங்க எதுக்கு முயற்சி பண்றீங்க? அல்லாவே பாத்துக்குவான். அவன் தானே படைச்சான், அவனே என்ன நேர்வழி காட்டிடுவான். 50,000 வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணிட்டான், முடிவு செஞ்சுட்டான் தானே. இப்போ முடிவு செஞ்சுட்டு விட்டுட்டான் தானே. இப்போ உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான் தானே. உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு முடிவு செஞ்சுட்டான் தானே. சொல்லுங்களேங்க. ஆமா ஆமா. நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது, முடிவு செஞ்சுட்டான்னு சொன்னா முடிவு செஞ்சது நடக்கும் சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே. அடுத்தவங்களுக்கு போய் அழைப்பு கொடுக்க கூடாது, அடுத்தவங்களை போயிட்டு நேர்வழி படுத்தக்கூடாதுன்னு சொன்னா என் பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, நேர்வழி எல்லாம் படுத்தக்கூடாது. பிள்ளைய விட்டுருவீங்களா சும்மா? என்ன மாதிரி செஞ்சுட்டு போகுது, அல்ல அதுக்கு அப்படிதான் நாடி இருக்கிறான். அதுக்கு அல்லான்ற ஒரு வார்த்தையாவது அதுக்கு தெரிய வருமா? நீங்க சொல்லி கொடுக்காம அல்லா
இருக்கிறான்ற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை யாருக்குங்க? யாருக்கு இருக்குது? அதுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வா பார்த்து நேர்வழி காட்டிடுவான், விட்டுருவீங்களா உங்க பிள்ளைய? அது எப்படி விட முடியும்? அப்ப எப்படி ஒரு புள்ள மேல உங்களுக்கு அக்கறை இருக்குதா இல்லையா? அப்ப நீங்க தானே செய்றீங்க. அல்லாஹ்வா நாடுவான், அப்ப மத்தவங்களுக்குன்னா ஒரு சட்டமா முரண்படுமா? மத்தவனா அல்லாஹ்வா பாத்துக்குவான், நீங்க எதுக்கு போய் வழி காட்டுறீங்க? அவன் கெட்டது செஞ்சா கெட்ட வழியில அல்லாஹ் நாடிட்டான், அவனை நல்ல வழினா நல்ல வழி நடப்பான். அது அல்லாஹ்வா எழுதிட்டான், எழுதினதுதான் நடக்கும். ஆனா விட்டுருங்களேன் அப்படின்னா பிள்ளையும் விட்டுருங்களேன். உங்க பிள்ளை எதுக்கு நேர்வழிப்படுத்துறீங்க? விட முடியாது இல்ல. அப்போ இந்த மக்களை மட்டும் நீ அல்லாஹ்வா பார்த்து நாடுவான், அவனுக்கு நீங்க என்னத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஒண்ணும் செய்யல. அப்படியே நம்ம 50,000 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டா நீங்க விட்டுருங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன கவலைன்றாங்க? அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ பிள்ளைய விடணுமா இல்லையா? பிள்ளைய விட மாட்டாங்களாம். பிள்ளைக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்க வேண்டியது இவங்களுக்கு மீது பொறுப்பு. இனிமேல் நபிமார்கள் வரமாட்டாங்க, சஹாபாக்களுக்கு பொறுப்பை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமேல் என்னுடைய பொறுப்பை நீங்க சுமந்து கொள்ளணும் என்பதாக அல்லாஹ்வை சாட்சியா வச்சு பொறுப்பை கொடுத்தாங்க. சஹாபாக்கள் முழு உலகத்துக்கும் அந்த பொறுப்பை கொண்டு போய் ஒப்படைக்கலையா? பொறுப்பை கொண்டு போய் ஒப்படைச்சாங்களா இல்லையா? அப்ப அவங்க மீது பொறுப்பு இல்லையா? அல்லாஹ்வா நாடுவான், ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போலாம் இல்லையா? அல்லாஹ்வை என்ன பண்ணிக்குவான், அவங்க உங்களுக்கு நாடுவான், இதாயத் அவன் கையில இருக்குது, அவனே பாத்துக்குவான் அப்படின்னு சஹாபாக்களை அப்படியே உருவாக்கினாங்க. உங்கள் மீதுதான் பொறுப்பு இருக்குது. அல்லாஹ் நாளைக்கு பொறுப்பை பத்தி கண்டிப்பா விசாரிப்பான். இனிமேல் நபிமார்கள் வரப்போறது இல்ல, உங்களுக்கு தான் பொறுப்பு. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் போய் மக்களுக்கு போய் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்துட்டு போனா இன்னைக்கு அல்லாஹ்னு சொல்லக்கூடாதான். தொழுதியா வேலை பார்த்துட்டு போ. எது மார்க்கம்? எதுக்கு மார்க்கம்? இந்த மக்களை பத்தி யார் கவலைப்படுறது? அப்போ இந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் பக்கமா திருப்பக்கூடிய அந்த வழிகளை யார் சொல்லி கொடுக்கறது? இப்போ பெத்த பிள்ளைங்களுக்கு ஓத அனுப்புறோம், மற்ற விஷயத்துக்கு செய்யறோம், நல்வழி வரணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளை அப்படி போயிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அது மேல அக்கறை எடுக்க பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை விடலையே. பொண்டாட்டியை விட்டோமா? விட்டுதானே இருக்கணும். மனைவி எக்கடி கட்டு போனா எனக்கு என்னன்னு விட்டுதானே இருக்கணும். அவளுக்கு அல்லாஹ் தப்பு செய்யணும் நாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்? மனைவி செஞ்சா தலா குறைக்கு போய் நிக்கிறீங்க. ஏங்க இது முரண்படுது? சொல்லுங்க. இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எல்லாருமே இந்த விஷயத்தை ஏத்துக்கிறோம். அதாவது அரபு நாட்டுல இருந்து சஹாபாக்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு போனாங்க இப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்கிறோம். எல்லாருமே போய் தான் இந்த இஸ்லாத்தை பரப்பிருக்காங்க. அதெல்லாம் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருப்பான் அப்படின்னு தான் நாடிட்டாங்க. அவங்க ஏன் போகணும் இப்படிங்கிற மாதிரி விஷயம் இந்த கேள்வி கேட்கும் போது தோணவே செய்யுது. அவங்க நன்மையை செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு தஸ்பீ செஞ்சுட்டோ அல்லது புராணம் ஓதிட்டு ஒரு இடத்துலயே உட்காரல. அவங்க அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்த செஞ்சாங்க. அப்ப அவங்க எதை செஞ்சாங்களோ அதுதான் விதியை தவிர நம்ம ஒரு விதியா நினைச்சு வச்சிருக்கிறது விதி கிடையாது அப்படிங்கிறது நீங்க கேட்கிற கொஸ்டின்ல இருந்து எனக்கு புரியுது. இப்ப தெரியுது. அவங்க உங்களை விட வேகமா இருக்கக்கூடிய காபத்துல்லாவிலையும் அவங்க மதீனாவிலையும் தொழுதா அவங்க ஓதினா எவ்வளவு நன்மை. இங்க உட்கார்ந்து ஓதின மாதிரியா நன்மை உங்களுக்கு? அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இவ்வளவு தியாகம் செஞ்சு? அன்னைக்குதான் வாகன வசதி இருந்துச்சா? என்ன போக்குவரத்து வசதி இருந்துச்சு? அதெல்லாம் கடந்து எதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் போனாங்க? சும்மாவா? எல்லாம் விட்டுருவானா சும்மா? நான் மட்டும் தொழுதுட்டேன், நோம்பு பிடிச்சிட்டேன், நான் போயிடலாமா? என்னங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் பொறுப்பாக்கி என்ன பண்ணிருக்கிறான்? முழு சமுதாயத்துக்கும் நீங்க தான் பொறுப்புதாரிகள் என்பதாக அல்லாஹ் பொறுப்பு கொடுத்திருக்கிறான். அவங்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? ஒரு குழந்தை முஸ்லிமாகத்தான் பிறக்குது, அத மஜூசிகளாக, நஸ்ரானிகளாக, யகூதிகளாக ஆளாக்குறது யாரு தெரியுமா? யாரு? யாருகிட்ட கேட்பான்? அல்லாஹ் நாடுவானா? அல்லாஹ் உங்க கையில கொடுத்தது எவ்வளவு பெரிய பொக்கிஷமா கொடுத்திருக்கிறான். ஒரு கள்ளம் கபடம் இல்லாம பொக்கிஷமான குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தைகளை அல்லாஹ்வை சொல்லி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளை மாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படி இருக்க இவ்வளவு பெரிய பொறுப்பு சுமந்து இருக்கிற நான் சொல்றேன், அதான் அல்லாஹ் எழுதிட்டான்பா. அல்லாஹ் நாடினது நடக்கும். அவன் எது நாடி இருக்கிறானோ அதுல அவன் போவான். விட்டு போங்களேன். உங்களுக்கு என்ன அந்த வேலை? நீங்க எதுக்கு நேர்வழிப்படுத்துறீங்க?
உங்களுக்கு அந்த வேலை எல்லாம் கிடையாது. நீங்க தொழுத்தீங்களா, வேலையை பார்த்துட்டு போங்க. இதுக்கா நபிமார்கள் வராத காலம். நபிமார்கள் வராத காலத்துல யார் மீது இந்த பொறுப்பு இருக்குது? அதனாலதான் அல்லாஹ் தஆலா உம்மத் என்பதாக பேசினான். நீங்க நன்மையை கொண்டு தீமையை என்ன செய்யணும்? மக்களை வழி நடத்தணும். நன்மையை ஏவி தீமையை தடுத்து என்ன செய்யணும்? மக்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்க தான் சிறந்த உம்மத் என்பதாக பேசலாம். இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த பொறுப்பு இருக்கக்கூடிய நான் சொல்றேன், என்னங்க இப்ப முரண்படுமா மார்க்கம்? சொல்லுங்க. இந்த ஹதீஸ எனக்கு முரண்பாடு இல்லாம யாராவது ஒருத்தவங்க எனக்கு தெளிவுபடுத்துங்கப்பா. முரண்பாடு இல்லாம தெளிவுபடுத்துங்க. அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போவேன். முரண்பாடு இருக்கக்கூடிய ஹதீஸ முரண்பாடு இல்லாம தெரியப்படுத்த எப்படி பாய் தெரியும்? வேற அப்ப வேற என்னவா? அப்படின்னா ஒத்துக்கணும் எல்லாரும். என்னங்க இங்க முரண்படுது, இந்த ஹதீஸ் முரண்படுது அப்படின்னு எதை வச்சு சொன்னீங்க? சொல்லுங்க. எதை வச்சு அப்ப வேற யார் சொன்னா? சொல்லுங்க, வேற யார் சொன்னா? கல்வி அறிஞ்ச மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, நாம கேட்டுட்டு இருந்தோம். என்ன அதான் கேட்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன்னா இல்லையா? அந்த கேட்கும் போது நல்லா இருக்கு, கேக்குற வரைக்கும் நல்லா இருக்கா? கேட்கும் போது நல்லாதான் இருந்துச்சு. எதுக்கு பாவம் செய்யறதுக்கு? ஆமா. இப்பதான் நல்லா இல்ல. இப்பதான் நல்லா இல்லாம போச்சு. அப்படியேனாலும் நாங்க கேட்டுட்டு இருக்கிறதுக்கு விட்டீங்களா? அதையும் கொண்டு வந்து மாத்தி விட்டீங்க. அப்படித்தானே செய்தி பாய்? பாவத்தினாலும் செஞ்சுட்டு நாங்க ஜாலியானாலும் போயிருப்போம். என்னங்க வருஷமா சிக்க வச்சுட்டே என்ன வேற என்ன? உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெளிவாகுது அப்படின்னா, அப்ப இது இவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்குதுன்னா, இந்த முரண்பாடை கொண்டு போய் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணுமா இல்லையா? உங்க மீது பொறுப்பு இல்லையா? கண்டிப்பா இருக்கு பாய். என்ன செய்ய போறீங்க? இத சொன்னா ஏத்துக்க மாட்டேங்காங்க. அதாவது நீ என்ன படிச்சீங்கன்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லதான் செய்யறான், சொல்லாமலாம் இல்ல. ஆனா அவங்க நிராகரிக்கிறாங்க. என்ன செய்யும்? ஏத்துக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் என்ன படிச்சிருக்காரு இப்படின்னு தான் கேக்குறாங்க. தவிர அந்த விஷயத்துல இவ்வளவு பெரிய ஒரு உண்மையை அப்படிங்கறது அவங்க ஏத்துக்கக்கூடிய மனநிலைமைக்கு வரமாட்டேங்காங்க. அப்படின்னு செய்யா என்ன செய்யணும்? சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஏங்க இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அவங்க அததான் எப்படி பார்க்கணும்? இத இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா, இதுல கூட இப்படிப்பட்ட தீர்வு இருக்குதா? இவ்வளவு அழகான ஒரு தீர்வு இருக்கும்போது இவ்வளவு நாளா நம்ம இந்த முரண்பாட்டிலே வாழ்ந்துட்டோமேன்ற ஒரு விஷயம் விளங்கி என்ன பண்ணணும்? ஆச்சரியதானங்க படணும். நாங்க இருக்கிறது தான் சரி அப்படின்னு சரிகான்றது அறிவான்றத்தனமா? என்னதான் நாங்க தப்புல இருந்தாலும் தப்புதான் சரி, அது தப்பா தெரிஞ்சாலுமே அதான் சரி அப்படின்னு காண்றது எதுக்கு பேர் அறிவா? எதுக்கு அறிவு தேவைப்படுது? தப்பா இருந்தாலுமே அதான் சரியா? நீ அந்த மக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்க. அதுக்கு சொன்னா நாங்க தான் நேர்வழியில இருக்கிறோம். தெரியுமா? அந்த மூடர்கள் நம்பினது போல நாங்க எதுக்கு நம்பணும்? நாங்க தான் நேர்வழியில இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்களாம். அன்சாரி பாய், நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஆனா அந்த டாபிக் ஒரு டைவர்ட் ஆயிருமோன்னு தோணுது பாய். கேட்கவா? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அப்புறம் கேட்கவான்னு கேட்டா இல்ல பாய், ஆரம்பத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து அந்த விதிங்கிறது சரியான முறையில தான் புரிஞ்சுக்கிட்டே நம்ம எல்லாருமே வந்தோம். எல்லாருமே அந்த நிலைமையில தான் வந்தாங்க. எங்க பாய் இப்படி பிறந்துச்சு? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு முரண்பாட்டுக்குள்ள போச்சு? ஒருவேளை எழுக்க பார்த்ததுனால, ஆதாரத்தை பார்த்ததுனால வந்து விளைவா? இல்ல விஷயமே என்னன்னா, விதிய
சஹாபாக்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ நம்ம பார்க்கறது போல பார்த்திருந்தாங்க அப்படின்னா நம்ம நம்ம சொன்னது போலதான் சொல்லியிருப்பாங்க. இது நம்மன்னா இன்னைக்கு எல்லாருமே சொல்றது போல சொல்லியிருப்பாங்க. பாவம் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தான் யாரு மன்னிக்க கூடியவன் தான், என்ன வேணாலும் பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான், பாவம் செய்யலைன்னா அழிச்சிருவான் அப்படின்ற ஒரு முறையில இதையெல்லாம் பார்த்து இன்னும் அந்த மக்கள் விதியை அப்படி பார்த்திருந்தா என்ன பண்ணிருக்கணும், இப்படிதான் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டு எல்லாமே எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான், எல்லாமே அவன் தான் முடிவு பண்ணதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னா எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கும். இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையே எதுவா மாறிடும் அப்படின்னா, இந்த மனிதனால எதுவுமே செய்யறதுக்கு சக்தியே கிடையாது, எல்லா அநியாயத்தையும் செய்ய வைக்கிறது அல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டப்படும். சரியா? அல்லாஹ் அநியாயக்காரனா மாத்தப்படும். நம்மளுடைய அவங்க இருக்கின்ற கூடிய நிலைப்பாட்டுல சஹாபாக்கள் புரிஞ்சிருந்தாங்கன்னா நன்மையை செஞ்சுட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு பெரிய பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டியது வரும், அல்லாஹ்வையே கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை, அந்த பாவத்தையும் அவன் தான் செய்ய வச்சான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த கேவலமான நிலையும் ஏற்படும். அப்ப எங்க மிஸ்டேக் இங்க விதியில என்ன அப்படின்னா, இதுதாங்க விஷயம். இது அழகா புரியலாம் பாருங்களேன். இதைதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே புரிய வைக்க வந்துகிட்டே இருக்கிறோம். நீ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விதியை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விதியில எழுதப்பட்ட விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நேர்படும். விதியில எழுதப்பட்டத என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சரி இப்போ நான் கேக்குறேன் பாருங்களேன், அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையா இருக்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் எழுதி முடிச்சிட்டான் தானே? முடிச்சிட்டான். சரி, எதை முடிச்சான்? அந்த குழந்தை எந்த பக்கம் திரும்பும், எந்த பக்கம் பார்க்கும், எப்ப கண்ணை திறக்கும், எப்ப காது கேட்கும், எப்ப அந்த பிள்ளை இப்படி கை தட்டினா இந்த பக்கம் திரும்பணுமா திரும்ப கூடாதா, இவங்க டிவி வச்சு பார்க்க சொன்னா பார்க்குமா பார்க்காதா, இதெல்லாம் எழுதிட்டான் தானே? எழுதிட்டானா? ஆமா ஆமா. அப்ப இது எழுதப்பட்டதா? இது ஆமா பாய், அவன் நரகத்துக்கு, அதாவது அவன் எழுதுறதுனால போய் நடக்குது. எது நடக்குது? அவன் எழுதுறதுனால போய் நடக்குது அப்படின்னா, அவன் டிவி பாக்குறது, அந்த பக்கம் திரும்புறது, அந்த பக்கம் திரும்புறது, எல்லாத்தையும் அவன் எழுதிதானே நடக்கும். கண்ணு மேல தூக்கணுமா கீழே இறக்கணுமா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குதா? கண்ட்ரோல்ல கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறானா, இல்ல சுதந்திரத்தை கொடுக்காம அவனே செய்ய வைக்கிறானா? அது எழுதினது நடக்குது. எழுதினது நடக்குது. இப்ப அந்த குழந்தைக்குள்ள சின்ன ஒரு கெட்ட எண்ணம் கூட கிடையாது. சரியா? கெட்ட எண்ணம் கூட கிடையாது. சரியா? அப்ப அந்த கெட்ட எண்ணமே இல்லாம இருந்த அந்த குழந்தைக்கு இந்த கெட்ட எண்ணம் அல்லாஹ் எழுதினதுனால கெட்ட எண்ணம் வந்துச்சா, அது பார்த்ததுனால கேட்டதுனால வந்துச்சா? எழுதினதுனாலதான் கெட்ட எண்ணம் வந்துச்சா அதுக்கு, அந்த குழந்தைக்கு? சரி, நீங்க ஒரு பிள்ளைக்கு காதையும் அடைச்சு கண்ணையும் முழுக்க இழுத்து கட்டி காதையும் அடைச்சிட்டீங்க. நீங்க என்ன வேணாலும் காட்டுங்க, எவ்வளவு கேவலமான அசிங்கமான விஷயத்த வேணாலும் காட்டுங்க, எதை வேணாலும் அசிங்கமானது பேசுங்க. இப்போ அந்த குழந்தைக்கு சிந்தனைன்றது கெட்ட எண்ணம்ன்றது வருமா? ஏமாத்தணும், பொய் சொல்லணும், ஏமாத்தணும் அப்படின்ற விஷயம் வருமா? எல்லாத்தையும் அடைச்சிட்டா எப்படி தெரியும்? அப்புறம் என்னங்க, நீங்க பார்த்ததுனால வந்துச்சா, அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சதுனால வந்துச்சா? அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன வரணும்? நீங்க கெட்டதை பேசதான் செஞ்சீங்க, கெட்டதை பார்க்கதான் செஞ்சீங்க, அந்த குழந்தைக்கு காதையும் கண்ணையும் அடைச்சிட்டீங்க. அப்ப அந்த குழந்தைக்கு கெட்டது வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா திறந்து விட்டோன்னு வந்துடும்.
திறந்து விட்டா வந்துடும். அல்லாதானே பாய்? பாய் அடைக்க வச்சது அல்லாதானே பாய்? பார்த்தீங்களா, அடைக்க வச்சது யார அடைக்க வச்சது? ஒருத்தர் அடைப்பார்ல. இப்ப உங்களையும் அடைக்க சொல்றான் அல்ல. அதுக்கு அடைச்சிங்களா இல்லையா? உனக்கு கண் பார்வை தந்திருக்குன்னா இல்லையா? அடைச்சு கொண்டான். அடைங்கல அடைங்கல இப்ப தெரியுதா? அடைக்க சொன்னது அல்ல தானே? இதான் சொல்றான், நீ அடைங்க பாக்காதீங்க. அப்ப அடைக்க சொன்னது அல்ல தானே? அடைங்கல. அந்த குழந்தைக்கு மட்டும் அடைச்சிங்களா என்ன? இப்ப உங்களுக்கு அடைச்சிங்க, கண்ணை கட்டுங்க, காதை பத்துங்க, எந்த தீமையும் வராது, போங்க. இது இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், இது என்னுடைய பதில் இல்ல. சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில். கரெக்ட் கரெக்ட். அப்படி வந்தா தானே இதுக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் உங்களை வச்சிருக்குது இங்க. வேற எதுக்கு வச்சிருக்குது? அதுக்குதான் வச்சிருக்குது. மக்களாதான் நீங்க, சமூகம் மக்களா உங்களை வச்சிருக்குது. யாரும் தப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? அப்படிதான் பேசணும். நீங்க எப்பயுமே நான் சொல்றதுக்கு எதிரா இருக்கணும். சரியா? அப்பதான் தெளிவான விஷயம் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, கண்ணையும் காதையும் அடைச்சா, கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டா தப்பான சிந்தனையே வராது. அன்சாரி பாய், இது அல்லாஹ் சொல்லிட்டானா இங்க செய்யுங்க. அன்சாரி கேக்குதா? கேக்குது. அதாவது நீங்க தவறின் பக்கம் நெருங்காதீங்க, அல்லாஹ் சொல்றான். உங்க பார்வை தாழ்த்தி கொள்ளுங்க அப்படி சொன்னா எப்படி? அந்த இப்ப சைத் பாஷா சொன்னார்ல, அல்லாஹ் தான் செய்ய வச்சான், அல்லாஹ் தான் செய்ய வச்சானா? இப்போ இந்த அல்லாஹ் தான் சொல்றான், நீங்க உங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, உங்க பாவத்தின் பக்கம் நெருங்காதுங்க அப்படின்னும் போது எப்படி அதை அல்லாஹ் சொல்ல வைப்பான்? அப்ப எதை எடுக்கணும்? நீங்களும் அதான் பார்வையை தாழ்த்துங்களேன். பார்வையை தடுத்துக்கங்க, காது தடுத்துக்கங்க. கெட்ட விஷயமே வராது உங்களுக்கு. கெட்டதின் பக்கமா நெருங்காதீங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? அல்லாஹ் சொன்னது தானே நம்ம சொல்றோம். நீ போனாதான் பத்திக்குன்னு சொல்றானே அல்லாஹ். நீ நெருங்காத, நெருங்கினா மாட்டிக்க வேண்டானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்லயே நெருங்கினதுனால அதுல மாட்டிக்கிட்டாங்க. நெருங்காதன்றானே அல்லாஹ், முதல்லயே காமிச்சு கொடுத்துட்டானே. நெருங்கினதுனால தானே மாட்டிக்கிட்டாங்க. அன்சாரி பாய், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தனாக்கா, அவங்க வந்து தனிமையில ரூம்ல இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட உணவு கேட்டாங்க. அல்லாஹ் உணவு நேரா கொடுத்தான். அவங்க தனிமையில எதை கேட்டாங்க? அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் நெருங்கினாங்க. தனிமையில அல்லாஹ் வந்து உதவி செஞ்சான். நம்ம தனிமையில பாவம் செஞ்சுட்டு இருந்தா அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? இன்னைக்கு மோடிக்கு எதிரா எல்லாரும் அல்லாஹ் கிட்ட கேக்குறோமா இல்லையா? போய் துவா செய்யுங்க, இப்படி இருக்குது, துவா செய்யுங்க, அஜினுடைய தலையை போட்டுட்டு எதுக்குங்க கேட்கணும்? அல்லாஹ் தான் 50,000 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டானே. ஆமா, வேற என்னவா? மோடிக்கு மட்டும் எழுதலையா? அப்போ இல்லையா அன்சாரி பாய்? அதே மாத்த நினைக்கிறேன். இல்லையா அன்சாரி பாய்? அநியாய ஆட்சியாளர் வரானா? ஆமா, வேற என்ன? அன்சாரி பாய் எதையும் மாத்திருக்கீங்க. அன்சாரி பாய், அநியாயக்கார ஆட்சி வருதுன்னா அது உங்களால் தான் சொல்றாங்கல்ல. அப்ப நீங்க செய்யக்கூடிய அநியாயத்தினாலதான் அநியாயக்கார ஆட்சியாளர்களை நாம நியமிக்கிறோம்ன்றான்ல. உங்களை தான் பிரதிபலிச்சு காமிக்கிறோம்ன்றான்ல. அதை விட்டுட்டு அல்லாஹ் நாடிதானா, அல்லாஹ் தஆலா எழுதிட்டான்னா அப்ப ஏத்துக்கிட்டு போங்களேன். அதான் 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே மோடி அரசாங்கம் வரும்னு சொல்லிட்டு எழுதிட்டானா இல்லையா? அப்புறம் எதுக்கு துடிக்கிறீங்க? அது மட்டும் ஆபத்தான். என்ன ஆபத்து? அப்போ இந்த அன்சாரி பாய் மார்க்கத்துக்கு ஆபத்து நம்மதான். அன்சாரி பாய், இப்ப வக்புல இப்ப வந்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆக்குவிப்பு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் போடுங்க, அது பண்ணுங்கன்றாங்கல்ல. நாட்டம் தானே. ஏன் நம்ம ஏன் மக்களை வந்து அதுக்காக நீங்க இது பண்ணுங்க, ஹேஷ்டாக் போடுங்க, இந்த மெசேஜ் போடுங்க, அது போடுங்கன்றாங்க. சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு 2 பேர் வந்து உட்கார்ந்தாங்க தெரியுமா? உங்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க சொன்னாங்களா? வக்ஃப் வாரியத்தை பத்தி. ஆமா 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 ஆமா. அப்ப நடக்கட்டும் சொல்லிட்டு பேசாம இருந்துட வேண்டியதானா? ஆமா, வேற என்னவா? அததானே செஞ்சிருக்கணும். விதியில தான் முடிவு செஞ்சாச்சு. நம்ம பாவம் செய்யறதுக்கு மட்டும் அல்லாஹ் தான் நாடி இருக்கிறான்னு சொன்னா இதுக்கும் அல்லாஹ் நாடி இருக்கிறான்னு போக வேண்டியதானே? சரி, இதையெல்லாம் பார்க்க தெரிஞ்ச அவங்களுக்கு அல்லாஹ் 50,000 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டான், பாவம் செய்யறதா தான் அவன் பாவம் தான் செய்வான், நன்மை செய்யறதா நன்மை தான் செய்வான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம செய்யறதையே நீங்க எதுக்குமா மார்க்கத்துல இது பண்றீங்க, புதுசா ஏன் கொண்டு வர்றீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து ஏன் கேட்கணும்? இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம்னு எடுத்துட்டு போகணுமா இல்லையா? எங்களுக்கு மட்டும் சுதந்திரமான எது இருக்குது?
இதுக்கு மட்டும் சுதந்திரம் எப்படிங்க வந்துச்சு எங்களுக்கு? இப்ப நாங்க சொல்றது மட்டும் தப்பு இதா முரண்படுமா? அல்லாவுடைய விதிக்கு முரண்பாட்டுலதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமா? அல்லாவுடைய விதியில அப்ப எழுதிட்டாங்க. சத்தியம் பேசினா எதிர்ப்பான் அன்சாரி பாய், சத்தியம் பேசினா எதிர்ப்போம். பாத்தீங்களா, உலகத்துல சத்தியத்துக்கு எதிரான குரல் தான் என்ன செய்யும், ஒலிக்குமா? தெரியுதா? இப்ப உண்மை, பாவம் செய்யாதீங்க, அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்க, தனிமையிலையும் பாவத்தை நினைச்சு கூட பார்க்காதீங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான்ற பயத்தை கொடுத்தா பாவம் செய்யறதுக்கு ஹதீஸ் இருக்குதான். எப்படி ஆக்கிட்ட பாத்தீங்களா மார்க்கத்தை? அன்சாரி பாய், ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் வந்து பிள்ளைய வந்து கண்டிக்கிறாங்க, ஓகேங்களா? கண்டிக்கிற தகப்பனை வந்து பிடிக்குமா, கொஞ்சிற தகப்பனை பிடிக்குமா பிள்ளைக்கு? பாவம் செய்யும் போதா? எந்த நிலையிலயோ வந்து ஒரு தகப்பனை வந்து பிள்ளைய வந்து கண்டிக்கிறாங்க, ஓகேங்களா? அப்ப கண்டிக்கும் போது அந்த தகப்பனை வந்து நான் எதிரியா தான் பார்ப்பான் அவன், இல்லையா? ஏன்னா அதாவது அந்த நிலைகள் வந்து மாற்றணும்னு தகப்பனோட ஆசை, நான் நல்ல வழியில வரணும்னு. ஆனா அந்த பிள்ளை வந்து என்னதுன்னா அந்த பிள்ளைக்கு புரியாததுனால எதிர்க்குது, ஓகேங்களா? ஆனா அந்த புரிய வரும்போது என்ன ஆகுது, கை சேதம் நான் என் தகப்பன் இருக்கும்போது சொல்லும் போது கேட்காத விட்டனே, அவங்க சொல்லியிருந்து நான் கேட்டுருந்தா நல்ல வழி இருந்திருப்பேனே, எப்போ வருது? அதெல்லாம் கட்டிக்கிட்டு குட்டி சோறு ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலை வருது. கரெக்ட். பாத்தீங்களா? அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய நன்மையான விஷயங்களை சொன்னாலுமே நல்லது சொல்லும் போது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. பிள்ளைக்கு பிடிச்சிட்டா ஒரு தாய் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மருந்தை வாங்கிட்டு வந்து போட்டு கைய பிடிச்சி காலை பிடிச்சி வாய பழந்து அந்த இதால என்னது சங்கால மருந்த குலைச்சி ஆயில ஊத்தவும் அதுக்கு பிடிக்காது. ராட்சசி என்ன பண்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கும். அவளை இது பெத்தவளா இவெல்லாம் கைய காலை பிடிச்சி இப்படி அநியாயம் பண்றாளே அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு கட்டத்துல நல்லா என்ன பின்னால என்ன செய்யும், அப்பதான் உணரும். இது போலதான் அவங்க சொல்றது இருக்குது. கெட்டதுக்கு ஒரு விஷயத்த இது பண்ண போகும்போது பாப்பாக்கார பிடிக்காது, கெட்டதுக்கு ஒரு கெட்டதின் பக்கமா போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுக்க போகும்போதோ கெட்டதின் பக்கமா போக கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கும் போதோ பாப்பாவை பிடிக்காது, உமாவை பிடிக்காது. ஆனா நம்ம மேல எவ்வளவு அக்கறையில அது செஞ்சிருக்கிறாங்கன்றது அப்புறமா தானே புரியும். அதேதான் இங்க அல்லாஹ் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லும் போது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம வந்து இப்ப பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆனா யாரு பாவத்தை விட்டு விலகினாங்களோ அப்புறமா தெரியும் பெரிய விஷயத்த நம்ம எனக்கே பிடிக்கல. சரி, என்ன இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, இங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன இவங்க வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்கல. அப்புறம் வந்து உள்ள வர அந்த கேட்க உள்ளத்துல இறக்கும் போதுதான் அந்த தவறான எண்ணங்கள் வெளியில போகும்போதுதான் இதான் கரெக்ட்ன்ற நிலை ஏற்படுது இல்லைங்களா? அப்பதான் புரிய வருது. அப்போ வெளியே வந்து கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க நிலை என்னன்னா உள்ள போகாத விஷயம், அவங்களுக்கு உள்ள போக வைக்கிறது எப்படி குழந்தைங்க படுக்க வச்சு சங்குல மறந்து ஊத்துறமோ அதே மாதிரி தான் ஊத்தி ஆகணும், வேற வழி இல்ல. அதுக்கு ஒரு தடை போடுறாங்களே, கட்டாயப்படுத்தாதீங்க, நீங்க எது கட்டாயப்படுத்துறீங்க? மார்க்கத்துல கட்டாயம் கிடையாதான், அதுக்கு ஒரு தடை. எங்க இருந்து சங்குல ஊத்த கைய பிடிக்காதீங்கன்றாங்களே. என்ன செய்யலாம்? செய்தி பாஷா பாய் வாங்க, விஷயத்த சொல்லுங்க. அந்த ஹதீஸ முரண்பாடு இல்லாம எப்படி பாக்குறது? அது முரண்பாடு இல்லாம பார்க்க முடியாது பாய், பார்க்க முடியாது. அப்போ முரண்பாடுதான் இல்லையா? முரண்பாடு இல்லாம பாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? களத்துல இறங்கி போராட வேண்டியதான். நீ உங்களை கூப்பிட்ட வர மாட்டேங்கிறியா? பாத்தீங்களா? அப்ப முரண்பாடு இல்லாத ஒரு விஷயத்த யாருக்கிட்ட இருந்தது கொண்டு வாங்கல. முரண்பாடு இல்ல, அதாவது இல்லாமதான் சொல்ல மாட்டேங்காங்களா பாய்? நீங்க அதாவது ஜும்மா மேடையில பேசியிருக்காங்க பாய், நேற்று நடந்த ஜும்மால பேசியிருக்காங்க. அவரு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், மாற்றமே கிடையாது. சரிதா? அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் ஏத்துக்கிட கூடாது அப்படிங்கிறாங்களா? ஏன்னா சனது கிடையாது, அறிவு இல்லையா? ஒரு விஷயம் தெரியாம ஒரு விஷயத்த பேச முடியுமா? பாத்தீங்கன்னா உலகமே ஒரு நிலையில போய்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்துல இப்படி வாங்கன்னு கூப்பிடும் போது ஒரு விஷயத்த தெரியாம கூப்பிட முடியுமாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் மடையர்கள். அப்போ
அன்சாரி பாய் ஒரு ஒரு ஆளுங்க சொல்றாரு, அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த ஒரு சிலர் வருவாங்களாம் மக்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா குரான் வந்து தமிழ்ல படிச்சுக்குவாங்களாம், ஓகேங்களா? குரான் தமிழ்ல படிச்சுக்கிட்டு இந்த ஹதீஸ் ஆதாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்குவாங்களாம், வச்சுக்கிட்டு மக்களை வந்து என்ன செய்வாங்களா, இதுதான் கரெக்டு இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு வலியுறுத்தி கொண்டு போவாங்களாம். அவங்க வழிகேட்டுல இருக்காங்க, அவங்க பின்னாடி போயிடாதுங்கன்றாங்க. சரி, இந்த மாதிரி வழிகேட்டுல போயிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய மனநிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தா இருக்குமாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்திருப்பாங்களாமா? சஹாபாக்கள் இப்படி பார்த்திருப்பாங்களாமா? யாராவது அப்படி செஞ்சா அவங்களையே நேர்வழிப்படுத்தணும்னு பார்ப்பாங்களா? இல்ல இவங்க வழிகேட்டுல இருக்கிறாங்கன்னு அவங்கள ஒரு குரூப்பா ஒதுக்கி தள்ளி நாசம் பண்ணி என்ன அவங்கள தப்பாவா பார்த்திருப்பாங்க, அதாவது ஒதுக்கி விட்டுருப்பாங்க. ஸல்லல்லாஹு இருந்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வீட்டு சிறையில வச்சுட்டாங்க. அப்ப கூட அவங்கள தப்பா பார்க்கல, அவங்கள பிரிவினையே பார்க்கல. இவங்க எல்லாம் இதுல இன்னைக்கு சொல்றாங்க ஹவாரிஜிகள், அந்த 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 இதுகள் இந்த இதுகள் சொல்லிட்டு சொல்றாங்களே, கதிரியாக்கள் அந்த இயாக்கள் சொல்லிட்டு சொல்றாங்களே, இப்படி அங்கேயாவது அந்த கலீஃபாக்கள் கிட்ட அந்த மாதிரி பார்வை இருந்துச்சா? அவ்வளவு பெரிய முனாஃபிக்தனத்துல அங்க இவங்களே கொல்லப்படுறதுக்கு ஷஹீதாக்கப்படுறதுக்கு காரணமா இருந்துச்சு ஒரு கடிதம். அது முனாஃபிக்குகளால எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஆனா இவங்களுடைய கையெழுத்தை மட்டும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதுல வாங்கிக்கிட்டு அதுல என்ன செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு விஷயம் கூட காலையில உங்களை சந்திக்க வரும்பொழுது கூட அந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொன்னீங்க தெரியுமா? அப்ப கூட அது வரைக்கும் எனக்கு இது என்னடா இது, அவங்களையாச்சும் நம்ம வந்து தவறுலதான் இருக்கிறாங்கன்னு அப்படி ஒத்துக்கிட வேண்டியதானே, இவர் ஒத்துக்கிட மாட்டேங்காரு அப்படின்ற கான்செப்ட்ல தான் இவ்வளவு நாளா இருந்தேன். புரிஞ்சுதா? ஆனா அது நீங்க கொடுத்த விளக்கம் இருக்கு தெரியுமா, நான் உண்மையிலே வந்து அது ஏற்றுக்கக்கூடிய விளக்கம், அதுதான் உண்மையும் கூட. கண்டிப்பா அதுதான் அப்படிதான் அறியாமையாதான் இருக்கிறாங்க, அவங்க அறியாமலதான் இருக்கிறாங்க. சரியா? அறியாம இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அறிய வைக்கணும், தெரிய வைக்கணும், தெரியப்படுத்தக்கூடிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குது. ஆமா, சரியா? அப்ப யாரையும் இங்க குற்றம் சாட்ட முடியாது. ஆமா, இவங்க ஒதுக்கிட்ட நம்ம எப்படி அழைப்பு கொடுக்க முடியும்னு கேக்குறேன். உண்மை ஆயிரும். சரி, இப்ப நான் சொல்றேன்னா, இப்ப பாருங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவா என்ன பண்ணிட்டான், ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டான். ஆனா காபத்துல்லாவுல முழுக்க உள்ளுக்குள்ள சிலைகள், சுத்தி இருக்கக்கூடிய 360 சிலைகள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது பரிசுத்தமான மார்க்கம், இந்த காபத்துல்லாவுல இப்படிப்பட்ட சிலைகள் இருக்குது, நான் தனியா போய் பள்ளி கட்டி ஒரு வீட்டை பள்ளியாக்கி நான் என்ன பண்ணிட்டு வரேன், நான் தொழுதுட்டு வரேன்பா, அதுல போய் வணக்கம் செஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் அங்க வாங்க அப்படின்னு போயிருந்தா இந்த சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டு பரிசுத்தமா இருக்குமா காபத்துல்லா? யாராவது யோசிக்கக்கூடிய விஷயம். யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணிருப்பாங்களா? போயிட்டு வர்றாரு, அவ்வளவுதான். இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவ்வளவு பெரிய கூட்டம் சுத்தி நிக்குது, தனிப்பட்ட ஒரு நபர் தான் இவரு அவ்வளவு பெரிய ஒரு பள்ளியை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதுல நம்ம கரெக்டான ஒரு இதுக்கு நம்ம கொண்டு வரணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மார்க்கத்தை அங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு உறுதியா நிக்க போய் தானே பரிசுத்தம் அடைஞ்சிச்சு. அப்போ இதுல ஷிர்க் இருக்குது, இதுல பிதஅத் இருக்குது, இதுல இந்த கூட்டம் இவங்க எல்லாம் அப்படிப்பட்ட காஃபிர்கள், நாங்கெல்லாம் அவங்கள ஒதுக்கிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு போயிட்டா யார் பாதுகாப்பா? அந்த மக்களை பாதுகாத்தாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எந்த மக்கள் கையால இந்த சிலைகளை வச்சாங்களோ அதே மக்கள் கையாலேயே உள்ளத்துல பாடுபட்டு அந்த மக்களை வெறுத்தொதுக்கி அந்த மக்கள் கையாலேயே உடைக்கக்கூடிய நிலைமைய அதுல இருந்து போராடினாங்களா இல்லையா? எங்க ஓடி தனிப்பள்ளி கட்டிக்கிட்டு போயிட்டாங்க? அன்சாரி பாய், அந்த இல்முன்னு சொல்லிட்டு இருக்குல்ல அன்சாரி பாய், ஆலிம் இல்முன்னு சொல்லிட்டு, அதை பத்தி கேட்க போனா இப்ப கட்டுறவங்க எல்லாம் இல்மு தான். அப்ப நான் சொன்னா இந்த இப்லீஸ் கூட தான் இல்மு, அதாவது ஆலிமு, அவன் மிகப்பெரிய ஆலிமு, அப்பனா அவன் வழிகேட்டுல போனான் இல்லையா அப்படின் போது அதான் சொன்னேன். நீங்க அப்ப இல்மு ஆலிமு அப்படி இப்லீஸ் அந்த ஆலிமுன்னாக்கா அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு நம்ம பாத்துக்கணும்னு சொன்னேன். ஏன்னா இப்ப இல்மு கட்டு சொல்லணும்ன்றாங்க. மெசேஜ் எல்லாம் வந்துச்சா வரலையா? ஏதாவது ஒண்ணு முன்னால கேட்டவன் யாரும் படிக்கிறதுக்கு ஆள்லாம் இல்லையா? மெசேஜ் வந்துச்சா வரலையா?
மெசேஜ் வந்திருக்கு பாய், வந்திருக்கு. வந்திருக்கா? யாருமே கவனிக்கலையா? என்னதான் போட்டிருக்காங்க? படிக்கடா? படிங்க படிங்க. நிறைய பாவம் செய்தவருக்கு தெரியாது சொர்க்கம் நரகம் பத்தியோ அல்லாஹ்வ பத்தியோ. பட் யார் நிறைய நன்மை செய்தாரோ அவருக்கு தெரியும் எது சரி தப்புன்னு. இன்னும் அல்லாஹ் எப்படி பட்டவன் அப்படின்னு. சரி, அதனால 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 அவர் வந்து தெரிஞ்சே செஞ்சதுனால அவர் வந்து நரகத்துக்கு போயிட்டாரு. இவர் தெரியாம செஞ்சதுனால நன்மை செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா? சரி, நான் கேக்குறேன். சரி, தெரிஞ்சே இருக்கட்டும் தெரியாம, இன்னைக்கு நாம தெரிஞ்சுதானே எல்லா பாவத்தையும் செய்ய துணிகிறோம். நம்ம எங்க போவோன்றத பத்தி நம்ம யோசிப்போம். சரியா? சரி, இப்ப நான் கேக்குறேன், நாளைக்கு மீசான் தராசுல 99 நன்மை ஒரே ஒரு தீமை இருந்துச்சுன்னா அந்த தராசுல எடை போட்டு எங்க போவாங்க சொல்லுங்க? நம்ம புரிஞ்சிருக்கிற மொழியில, நம்ம புரிஞ்சிருக்கிற மாடல்ல இது மீசான் தராசு இப்படின்னு சொன்னா 99 நன்மை இருக்கும், ஒரே ஒரு தீமை தான் அந்த பக்கம் இருக்கும். அப்படித்தானே நம்ம மீசான் தராசை கற்பனை பண்ணோம். அப்படி இருந்துச்சுன்னா இப்ப இவங்க சொர்க்கம் போவாங்களா போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க பாய், நரகம் தான் பாய். நரகம் தான் போவாங்களா ஒரு தீமையை வச்சுக்கிட்டா? ஆமா பாய். என்னங்க மாறிட்டீங்க இப்படி? கேளுங்க எல்லார்கிட்டையும் கேளுங்க. எது எது கூடும்? எடை கூடுறது இருக்கட்டும் பாய், அவர் பாவம் செஞ்சுட்டார்ல பாய். என்னங்க அப்ப பாத்தீங்களா, 51 நன்மை இருக்குது, 49 தீமை இருக்குது. அப்ப எது கூட இருக்கும்? அதான் அன்சாரி பாய் கேக்குதுங்களா பாய்? நன்மை தான் கூட இருக்கும் பாய். நன்மை கூட இருந்தா அப்ப யாருடைய நன்மை வந்து கூடிருச்சோ அவங்க சொர்க்கம் போயிருவாங்கன்னு தானே எல்லாரும் மீசான வந்து கணக்கு பண்ணோம். ஆமா ஆமா. என்ன வேற என்னவா? என்னங்க 49 இங்க தீமையை வச்சுட்டு இங்க 51 நன்மை வச்சாச்சு, 51 நன்மை கீழே இறங்கிருமே, கணக்கு கூடிருமே. அப்போ எங்க போவாங்க? எங்க போவாங்க? 99 பாவம் ஒரே 99 நன்மை ஒரே ஒரு பாவம் அப்படின்னு சொன்னா அவருக்கு 99 நன்மை இருக்குதே. நான் சின்ன ஆஸ்பத்திரி போயிடுவோம் நினைக்கிறேன் பாய் இந்த மார்க்கத்தை வச்சா. என்னங்க இப்படித்தானங்க நம்ம புரிஞ்சு, நன்மையின் எடை யாருக்கு கூடிருச்சோ நன்மையின் தீமையும் எடை போடப்படும். நன்மையின் தட்டு கணத்து விட்டால் நல்ல சொர்க்கம் அடைஞ்சிருவாய். என்னங்க நல்லா இருக்கு பாய். நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கும். கேட்டீங்களா என்ன? அப்படி தலையாட்டிக்கிட்டேன். நன்மையின் எடை கூடிச்சுன்னா சொர்க்கம் போயிடலாம் தானே? அப்ப ஏன் 99 நன்மை செஞ்சவருக்கு கடைசியில ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சாரு? அந்த பாவத்துக்காண்டி ஏன் அல்லாஹ் தஆலா ஏன் நரகத்துல தூக்கி போட்டான்? அவ 99 நன்மை இருக்குல்ல, அவரு நன்மையினுடைய எடை தானே கூடி இருக்கும். ஒன்னே ஒண்ணு தானே அந்த பக்கம் இடையில இருக்கும் தராசுல. அப்ப அவர் சொர்க்கம் தானே போயிருக்கணும் நம்ம கணக்குப்படி. சொல்லுங்க, எனக்கு எல்லாத்துக்கும் விட வேணும். நீங்க கேக்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கே பதில் இல்ல. நீங்க எல்லாத்துக்கும் விட வேணா நாங்க எங்க போய் வேற நம்ம விட வந்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல முரண்பாடை வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் மார்க்குன்னு சொன்னா ஏங்க கொஞ்ச நஞ்ச முறை என்ன இது? என்னதுங்க சாதாரண இங்க என்னமோ இது இந்த உலக வாழ்க்கைன்றது என்னமோ நம்ம கையில கொடுத்த பொம்மை விளையாட்டு மாதிரி நடத்திக்கிட்டீங்களா? நாளைக்கு மறுமையில நிலை குத்தி நிற்கக்கூடிய நாள் அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான்? யாரும் யாருக்கு உதவாத நாள். இந்த உலகம் அற்ப கொசுனுடைய ரெக்கை கூட சமம் இல்லாத இந்த உலகத்துல நீ எப்படி வாழணும்? வழிபோக்கன போல வாழுங்கன்னு சல்லாசுமாங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு பெரிய, இந்த வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவனா வாழ்ந்துட்டு போய் நிக்கணும் அங்க. அது எப்படிப்பட்ட பயங்கரமான நாள்.
சூரியன் தலைக்கு மேல இருக்கும், கீழே செம்புத்தரையா இருக்கும். அவங்களுடைய பாவத்தின் காரணமா வேர்வையில மூழ்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான நாள்ல யாருக்குமே ஆடை இல்லாம யாருக்குமே ஆடை இருக்காது. ஆனா அதை பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, பார்வை இருக்காது. நிலை குத்தி நிற்கக்கூடிய கண்கள் எல்லாம் நீலம் பூத்து. எதனால இல்ல? போதையினால இல்ல, அங்க உள்ள கடுமையான அந்த நிலையை பார்த்து கண்கள் எல்லாம் நீளம் பூத்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த நாளைக்கு வேண்டி என்னங்க பண்ணணும்? சும்மாவா? விளையாட்டா இது? என்ன செய்ய வேண்டிய நாள் இது? இவ்வளவு பெரிய முரண்பாடை வச்சுக்கிட்டு ஈஸியா போய் நின்னுலான்னு போறோம். மறுமையில பாவத்துக்காண்டி துடிச்ச மக்கள் பாவத்தை இல்ல, நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு இந்த நன்மையை எடுத்துக்கொள்ளானா இல்லையா தெரியலையே அப்படின்னு துடிச்ச மக்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய முழு உலகத்துல 3 பகுதியை 3ல ஒரு பகுதியை ஆட்சி செஞ்ச அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல சாம்ராஜ்யத்தை அவ்வளவு அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களா வாழ்ந்துட்டு கடைசி கட்டத்துல ஒரு குழந்தைய போல கால்கள் அடிக்க மண்ணெல்லாம் தலையில பட எவ்வளவு அளவுக்கு கதறி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை சந்திக்கிறது, என்னுடைய நிலைமை நாளைக்கு மறுமையில என்ன ஆகுமோன்னு பயந்து போன மார்க்கம் இல்லையா இது? தைரியமா வாழ்றோம். முரண்பாடு இருக்கதான் செய்யும். என்ன மார்க்கத்துல இருக்கிறோம்? அடுத்த வாட்டி வரும்போதுனால விடையோட வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.